இங்க பொண்ணுங்களை பத்தி பேச நிறைய பேர் இருக்காங்க. ஆனா சம உரிமைன்னு வரும்போது ஆண்களை பத்தி எப்படி பேசாம இருக்கிறது? இங்க காலங்காலமா இருக்க ஸ்டீரியோ டைப் என்னன்னா, பசங்கன்னா அழுகவே கூடாது. அப்படியே அழுதாலும் என் பொண்ணு மாதிரி அழுகுறேன்னு கேட்பாங்க. அவங்க டவுன் ஆயிடவே கூடாது, எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க இமோஷன்ஸை வெளியே காட்டவே கூடாதுன்னு நினைப்பாங்க. பயம்னா என்னன்னே தெரியக்கூடாது. ஸ்போர்ட்ஸ் பிடிக்கவே இல்லைனாலும் அதை கண்டிப்பா பார்த்துதான் ஆகணும். கார்ஸ், பைக்ஸ், டெக்குன்னு எல்லா விஷயத்தை பத்தியும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட அவங்கதான் ஃபேமிலியோட பேக் போனாவே இருக்கணும். அப்பா அம்மாவை அவங்கதான் பாத்துக்கணும். நிறைய சம்பாதிக்கணும், காரு வாங்கணும், வீடு வாங்கணும். அக்கா தங்கச்சிக்கெல்லாம் அவங்கதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அந்த கடனையும் அவங்கதான் அடிக்கணும். அவங்களோட கல்யாணத்துக்கும் அவங்களே தான் செலவு பண்ணிக்கணும். இங்க பெண் சுதந்திரத்தை பத்தி பேசுற அளவுக்கு கூட யாருமே ஆண் சுதந்திரத்தை பத்தி பேசுறது இல்ல. ஆண் சுதந்திரம்னா என்னன்னா, அழுகணும்னு தோன்றப்ப அழுக முடியணும். ஸ்போர்ட்ஸ் பார்க்க பிடிக்கலன்னா அதை பார்க்காம இருக்க முடியணும். செல்ஃப் கேர் பண்றத ஒரு அசிங்கமா பார்க்காம இருக்கணும். தனக்கு தானே செலவு பண்ணிக்க முடியணும். படிச்சு முடிச்சோன்னா வேலைக்கு போய் தான் ஆகணும்னு இல்லாம அவங்களுக்கு பிடிச்சத அவங்களால பண்ண முடியணும். எப்பவுமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும்னு இல்லாம கஷ்டப்படுறப்போ வீக்கா ஃபீல் பண்ண முடியணும். முதுகுல சுமந்துட்டு இருக்க குடும்பத்தோட பாரத்தை இறக்கி வைக்க முடியணும். ஆணா இருந்தாலும் அவனும் ஒரு மனுஷன் தானே.